வாங்க மூளையோட மிகப்பெரிய ரகசியத்தை வெளிக்கொண்டு வந்த ஒரு நோபல் பரிசு வாங்கின ஆய்வை பத்தி பார்க்கலாம். உங்க மண்டைக்குள்ள ரெண்டு தனித்தனி மனசு இருக்கா? விஞ்ஞானி ராஜர் ஸ்பெரி இந்த கேள்விக்கு தான் பதில் தேடினாரு. அவரோட ஆய்வு ஒரு ஸ்பெஷலான நோயாளிகள் கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. அவங்களுக்கு மூளை பகுதிகள் அறுவை சிகிச்சை மூலமா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. கார்பஸ் கலோசம்னு சொல்ற இத முக்கியமான பாலத்தை கடுமையான வலிப்பு நோய்க்காக துண்டிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, 20 கோடிக்கும் மேல நரம்பு இணைப்புகள். இப்போ இந்த நோயாளிகளுக்கு அது துண்டிக்கப்பட்டிருந்தது. ஸ்பெரிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இது மூளையோட ஒவ்வொரு பாதியையும் தனியா சோதிக்க ஒரு சூப்பர் வாய்ப்பு. அதனால ஒவ்வொரு அரைக்கோளத்தையும் தனியா டெஸ்ட் பண்ண மூளையோட அந்த விசித்திரமான வயரிங்கையே அவர் பயன்படுத்தினாரு. இதுக்கு அவர் பயன்படுத்தின ரூல் ரொம்ப சிம்பிள். நம்ம மூளையில எல்லாமே கிராஸ் கனெக்டட் தான். சரி, அவரோட முதல் டெஸ்டுக்கு வருவோம். ஒரு படத்தை நோயாளியோட வலது கண் பார்வையில காட்டுனாங்க. தகவல் நேரா இடது மூளைக்கு போச்சு. பேச்சுக்கு காரணமான பகுதி இதுதான். அதனால அவரால ஈஸியா அந்த பொருளை சொல்ல முடிஞ்சது. அடுத்து இன்னொரு படத்தை இடது கண் பார்வையில காட்டினாங்க. இந்த முறை தகவல் வலது மூளைக்கு போச்சு. ஆனா என்ன பாத்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க நான் எதையுமே பார்க்கலன்னு சொன்னாங்க. இங்கதான் ஸ்பெரி ஒரு பெரிய முரண்பாட்டை கண்டுபிடிச்சாரு. ஒரு பக்கம் பதில் வருது, இன்னொரு பக்கம் வரல. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவரோட வாய்க்கு பதில் தெரியலனாலும் இடது கைக்கு பதில் தெரிஞ்சிருந்தது. வலது மூளை அந்த பொருளை கண்டுபிடிச்சு இடது கைய வச்சு அதை சரியா எடுக்க வச்சது. ஆனா அதால பேச முடியல. இந்த ஆச்சரியமான முடிவுதான் நமக்குள்ள இருக்க ரெண்டு மனச பத்தின ஒரு பெரிய உண்மைக்கு நம்மள கூட்டிட்டு போச்சு. அதாவது மூளையோட ஒவ்வொரு பாதிக்கும் தனித்தனி திறமைகள், தனித்தனி உணர்வுகள் இருக்கு. நம்ம இடது மூளை ஒரு இன்டர்பிரிட்டர் மாதிரி பேசுது. ஆனா வலது மூளை அது ஒரு சைலண்ட் பார்ட்னர். இந்த கண்டுபிடிப்பு மூளைய பத்தின நம்ம புரிதலையே மாத்தி போட்டுடுச்சு. இதுக்காக தான் ஸ்பெரிக்கு நோபல் பரிசு கிடைச்சது. இது ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. நம்ம மூளை நாம நினைச்சதை விட ரொம்ப சிக்கலான ஒரு டீம் மாதிரி வேலை செய்யுது. அப்ப கடைசியா ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்க எந்த மூளை உங்களை வழி நடத்துது?